வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல உப்பு இனிப்பு நோம்படை தான் பண்ண போறோம். யூஸ்வலா இந்த நோம்படை பாத்தீங்கன்னா காரடியா நோம்புக்கு பண்ணுவாங்க. பட் சாப்பிடும் போல இருந்ததுதான் நீங்க எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிடலாம். ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸை நீங்க பண்ணி பாருங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல காரடியா நோம்பு அன்னைக்கு இது பண்ற பழக்கம் கிடையாதுங்கிறதுனால நார்மலான ஒரு வீக் டே ஸ்நாக் அண்ட் டிஃபனுக்கு தாங்க நான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலா இந்த அடை பாத்தீங்கன்னா வெண்ணெயோட சர்வ் பண்ணுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு நீங்க மிக்சட் வித் சாம்பாருமே தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு ஹோல்சம் மீல் ஆகும். ப்ரோட்டீனுக்காக இதுல நிறைய காராமணி சுண்டல் சேர்த்திருக்கேன். நார்மலா சேர்க்க வேண்டிய அளவுக்கு மேலேயே நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபைபருக்காக மிக்சட் வெஜிடபிள்ஸ் சாம்பார் தொட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு இது ஹோல்சம் மீல் ஆயிடும். இந்த அடை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரைக்கப் அளவுக்கு காராமணி சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 hours ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நீங்க குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குழஞ்சு போக கூடாது, ஆனா வெந்திருக்கணும். முதல்ல நம்ம இனிப்படை பண்ணிக்கலாம். இனிப்படை பண்றதுக்கு கடாயில 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். நல்லா பொறப்புறன்னு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து நீங்க கோலம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கோலம் போட வரணும். அதுதான் கரெக்டான பதம். நீங்க கையில வச்சு அப்படியே தேய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பரப்பரன்னு ஆயிடும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அரிசி மாவை ஆற விட்டுருங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்ததா நம்ம வெள்ளத்தை உருக்கிக்க போறோம். 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் இந்த 1 கப் அரிசி மாவுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து உருக்கிக்கோங்க. மொத்தமா நம்ம சேர்க்க வேண்டிய லிக்விட் கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா 1/2 கப் தான். ஸோ தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கோங்க. எல்லா வெல்லமும் தெரியாம உருகி வர வரைக்கும் நீங்க கொதிக்க விட்டா போதும். வெல்லம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. உங்க வெல்லம் ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுன்னா 3/4 கப் போதும். இல்ல உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா அடை வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1 கப் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்ப அரிசி மாவு வறுத்த அதே கடாயிலேயே நம்ம உருக்குன வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அழுக்கு தூசி எல்லாம் இருக்குங்க. வடிகட்டிட்டு யூஸ் பண்றது ரொம்பவே சேஃப். 1/2 கப் அளவுக்கு லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வெள்ளப்பாகு பாத்தீங்கன்னா 1 கப் தான் வந்ததுன்னா 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தப்பே கிடையாது. மொத்தமா 1/2 கப் அளவுக்கு லிக்விட் வேணும், அதுதான் கணக்கு. இப்ப நம்ம வேக வச்ச சுண்டல் ரெடி ஆயிடுத்து. அதுல இருந்து பாதி அளவுக்கு நம்ம ஸ்வீட் அடைக்கும், பாதி அளவுக்கு உப்பு அடைக்கும் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்குன்னு நீங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் நல்லா தெரியறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்க போறோம். இனிப்பு அடைக்கு மட்டும்தாங்க அரிசி மாவு வறுத்துக்கணும், உப்பு அடைக்கி வறுக்க வேண்டாம். ஸோ வறுத்து வச்ச அந்த 1 கப் அரிசி மாவு மொத்தமா சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் லோக்கு மாத்திட்டு கிளறிட்டே வாங்க. கட்டி உருட்டுங்கள் ஏதாவது இருந்தா உடச்சு விட்டுருங்க. 1 to 2 minutesலயே உங்களுக்கு இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா நல்லா திக்காயி ஒரு பந்து மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அரிசி மாவு மொத்த மாய்ஸ்சருமே உள்ள இழுத்துடும். ஒரு திக் மாஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடா இருக்கிறதுனால இப்போ நம்மளால பிசைஞ்சு ஷேப் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுருங்க. அப்படியே உருண்டு திரண்டு பந்து மாதிரி வருங்க. கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும். ஆற ஆற உங்களுக்கு திக் ஆயிட்டே போகும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மேல காயாமையும் இருக்கும், பிளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் வாசனையும் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்மூத்தா இருக்கும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பந்தா உருட்டி ஃபிளாட்டன் பண்ணி நம்ம அடை மாதிரி பண்ணிக்கலாம். மாவு உங்க கையில ஒட்டாம இருக்கணும்னா உங்க பாம்ஸை வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சு ஃபிளாட்டன் பண்ணி உங்க விரல ஒரு தண்ணியில டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல ஹோல் போக் பண்ணிக்கோங்க. ஹோல் போக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அடை சீக்கிரமாவே எல்லா பக்கமும் ஈஸியா வெந்து வரும். ஸ்டீம் வெளியே வரதுக்காக தான் நம்ம இந்த ஹோல் போக் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே எல்லா மாவையுமே தட்டையா அடையா நம்ம தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஸ்டீம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இடியாப்ப தட்டு, ஸ்டீமர், இட்லி குக்கர், ப்ரெஷர் குக்கர் எது இருக்கோ நீங்க அதுல ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு குழியில ஒரு அடையா வச்சு ஸ்டீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓவர் க்ளோட் பண்ணீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும், ஸ்டீம் ஆகாது. ஸோ அழகா இட்லி தட்டுல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட அடை சூப்பரா வெந்துடும். நல்லா சூடா வெள்ளத்தோட சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைங்க. டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆயிடும். இட்லி தட்டில் ஸ்டீம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அடையிலுமே அந்த வாசனை வரும், பிளஸ் அடையுமே உங்களுக்கு தட்டில் ஒட்டாம இருக்கும். இப்போ நம்மளோட வெள்ளை அடை ரெடி. அடுத்ததா உப்படை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பைசியான இந்த உப்படை பண்றதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸா தேவை. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் வாசனையா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிடும். நான் கடுகு கொஞ்சம் தாராளமா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கடுகோட ஃபிளேவர் பிடிக்காதுன்னா நீங்க அளவு கம்மி பண்ணிக்கோங்க. தாராளமா பொடிப்பொடியா நறுக்குன கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை மெலிசா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டா அப்படியே ஒரு சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா இது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்கு இதுலயே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போதே நம்மளுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு கார அடைக்கி நீங்க அரிசி மாவு வறுக்க வேண்டாம். அப்படியே டைரக்டாவே கடையில வாங்கின அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எதுவா இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். தண்ணி தளத்தளம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பாக்கி இருக்கிற சுண்டலையுமே இதுல சேர்த்துக்கலாம். யூஸ்வலா கொஞ்சமா தான் சுண்டல் போடுவாங்க, பட் எனக்கு நிறைய சுண்டல் போட்டா பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. நம்மளோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு இதுல சேர்த்துட்டு ஃப்ளேமை லோக்கு மாத்திட்டு நான் கிளறி விட போறேன். நல்லா ஈரம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தொத்தையா தான் நிற்கும், அப்படியே பண்டுலா வராது. பட் ஆறுனதுக்கு அப்புறம் பிசைஞ்சோன்னா சிங்கிள் மாசா வந்துடும். ஜஸ்ட் ஈரப்பதம் மட்டும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்தது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வார்ம் வாட்டரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. பட் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக தான் இருந்தது. கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிக்க வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்க வந்ததுன்னா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆயிடும். ஓரளவுக்கு சுண்டலை மேஷ் பண்ணாம நீங்க பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஷேப் பண்ணீங்கன்னா விரிசல் இல்லாம இருக்கும். பாம்ஸை நல்லா வெட் பண்ணிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துட்டு அதை உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிளாட்டன் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஹோல் போக் பண்ணிக்க போறோம். ஹோல் போக் பண்ணும்போது ஃபிங்கரை தண்ணியில் நினைச்சிட்டு போக் பண்ணுங்க, அப்பதான் ஒட்டாம இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு மீலுக்கு கூட நீங்க இதை பண்ணி சாப்பிடலாங்க. ஸ்டீமர், ப்ரெஷர் குக்கர், இட்லி பாட் எது இருந்தாலும் சரி நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க ஓவர் க்ரௌட் பண்ணாம அழகா அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பரான உப்பு கார அடை ரெடி ஆயிடும். உண்மையை சொல்லணும்னா அப்படியே உடச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். பட் மீல ஹோல்சம் ஆக்கிறதுக்காக நீங்க மிக்சட் வெஜிடபிள் சாம்பாரோட சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க. நம்ம ரொம்ப மினிமமான தாளிப்பு யூஸ் பண்ணிக்கிறதுனால எல்லாத்தோட ஃபிளேவருமே நம்மளுக்கு வெளியில சூப்பரா வரும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, அங்கங்க ஒரு பைட்ல கிடைக்கிற சுண்டல் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.